பர்டிகுலர் ஹஸ்பண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணுங்க. நிறைய பெண்கள் வந்து வீட்டுக்கு யாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது, இது நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்தா சரியா பெண் வீட்லயே இருப்பாங்க. எக்லாம்சியா கடினமான வார்த்தை, இதை பத்தி தான் நீங்க பேசுவோம். கர்ப்பிணி பெண்களை பல ஆயிரம் பெண்கள் வருஷத்துக்கு இறந்துட்டு போறாங்க. வருஷம் 50,000க்கு மேற்பட்ட பெண்கள் இறந்து போறாங்க. அதுல பாதி இந்தியா. அதை பத்தி தான் நீங்க பேசுவோம். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஒரு சாதாரண டாக்டரா இருக்கும்போது எனக்கு லேபர் வார்டு போஸ்டிங். அந்த லேபர் வார்டு போஸ்டிங்ல ராஜா மிராஸ்தார் ஆஸ்பத்திரி தஞ்சாவூர் மருத்துவமனையில் இருட்டான ரூம் இருக்கும். அது எப்பயுமே ஒரு 2 பேஷண்ட் இருப்பாங்க. அந்த ரூம்குள்ள போறதுக்கு எல்லாம் பயப்படுவாங்க. காரணம் ரொம்ப நாத்தடிக்கும், ஆக்கள் ஒரு சத்தம் வரும், திடீர்னு யாராவது இறந்துருக்கும். அதான் அந்த காலத்து ட்ரீட்மெண்ட் இருந்துச்சு. வீட்டு அறை அவங்க தூங்க வச்சிருவாங்க. ஃபிட்ஸ் அடிக்கும்போது வேற எக்ஸ்ட்ரா மருந்து கொடுப்பாங்க. திடீர்னு இறந்து போயிடுவாங்க. இது எக்லாம்சியா. அந்த காலத்தில் மேனன்ஸ் ரெஜிம் அப்படின்னு ட்ரீட் பண்ணுவோம். ஒரு ட்ரிப்ல வந்து பெத்தரினும் ஃபெனர்கானும் இன்னொரு மருந்தும் சேர்ந்து லார்க் ஆக்டர் சொல்லுவோம். அது 3 சேர்ந்து அதை கொடுப்போம். அது ஒரு 48 மணி நேரம் கொடுப்போம். அதில் அடங்கலைன்னா சிசரின் பண்ணுவோம். அந்த காலத்தில் சிசரின் பண்றதுலயும் நிறைய டெத் வரும். அப்ப இருந்து இப்போ வரைக்கும் இந்த இறப்பு குறைஞ்சிருக்கா பார்த்தா உலக அளவில் எங்கேயுமே குறையல. தமிழ்நாட்டிலையும் குறையல, எந்த இடத்துலையும் குறையல. இந்த எக்லாம்சியா என்னன்னா பார்ப்போமே, கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு காலகட்டத்தில் 7 மாசத்துக்கு அப்புறம் மெதுவா பிரஷர் அதிகமாகும். வாந்தி எடுக்கிற சென்சேஷன் வரும். கண்ணெல்லாம் கொஞ்சம் லைட்டா இருட்டிட்டு வரும். அவங்க இது சாதாரண சாப்பிடல இதுக்காக சொல்லி வீட்லயே தான் இருப்பாங்க. பெருசா அதுங்களுக்கு அறிகுறி இருக்காது. சிலவங்களுக்கு தலைவலி இருக்கும், வாந்தி இருக்கும். திடீர்னு பிபி ரைஸ் ஆகி ஃபிட்ஸ் அடிக்கும். ஃபிட்ஸ் வந்து ஜென்னிலியா ஃபிட்ஸ் அடிக்கும். அவங்க கான்சியஸ் இழந்துருவாங்க. அந்நேரத்தில் வந்து பேபியோட ரத்த ஓட்டம் கம்மியாகி சில சமயம் பேபி இறந்து போயிடும், இல்லை ப்ளீடிங் அதிகமாகும். இதுதாங்க எக்லாம்சியா. எக்லாம்சியானா என்ன? கர்ப்பிணி பெண்களுக்கு வர ஃபிட்ஸ். அந்த ஃபிட்ஸ்னால என்ன ஆகும்னா ப்ரெஷர் அதிகம் இருக்கும், வாமிட்டிங், மற்ற கண் பார்வை கொஞ்சம் கம்மியாக மங்கலாகும். இது மாதிரி சில சிம்டம்ஸ் இருக்கு. இதுதான் சடனா ப்ரெஷர் அதிகம் ஆகும். யாருக்கு? இவங்களுக்கு தான் ஆகும், அவங்களுக்கு தான் ஆகும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால தான் மாசம் கரெக்டாக ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்றோம். அதில் மாசம் ஆஸ்பத்திரிக்கு போனா கூட இது டக்குன்னு வர வாய்ப்புகள் இருக்கும். ஸோ முக்கியமாக யாருக்கு வருதுன்னு பார்ப்போமே. 25 வயது கீழே இருக்கிறவங்களுக்கும் 35 வயதுக்கு மேல இருக்கவங்க தான் அதிகம் வரும். நடுவில் இருக்கவங்களுக்கும் வரும். பட் இவங்களுக்கு தான் மெயினா வருது. இவங்களை தான் நம்மளால காப்பாற்ற முடியாத சுச்சுவேஷன்ல போயிடும். இப்ப இருக்க காலகட்டத்தில் பெண்கள் கொஞ்சம் ஒபீஸாவும் இருக்காங்க. நாங்க படிக்கிற காலத்தில் வந்து வெறும் 40லேருந்து 50, 55 கிலோக்கு மேல யாருமே பார்க்க முடியாது. இப்ப அந்த வீட்டில் யாருமே பார்க்கறது இல்லை. எல்லாமே கர்ப்பிணியாகும் போது ஒரு 55 இருக்கிறாங்க, ஒரு 7 மாசம் ஆகும் 80 கிலோ இருக்காங்க. ஸோ அவங்களோட பிளட் ப்ரெஷர் மானிட்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடுது. ஸோ அவங்களுக்கு எப்போ ஃபிட்ஸ் வரும்னே யாருக்குமே தெரியல, டாக்டர்ஸ்மே தெரிய மாட்டேங்குது. இதுக்கு நடுவில் ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ், சுகர் வேற ஆயிடுது. சுகர் அதிகமாகும் போது இந்த எக்லாம்சியா வந்து ஜாஸ்தி ஆயிடுது. ஸோ உப்பு சத்து இருக்கும், பிபி இருக்கும், தலைவலி, அந்த மாதிரி உள்ள சிம்டம்ஸ் இருக்கும். அதான் ஃபிட்ஸ் அடிக்கும். ஃபிட்ஸ் அடிச்சோன்னா பெண்கள் உடனடியாக அவங்களை சிசரின் பண்ணி உயிரை காப்பாற்றலைன்னா குழந்தை இறந்துரும், இல்லை தாய் இறந்துருவாங்க. இதுதான் நடக்குதுங்க. இது எக்லாம்சியா. இதை எப்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின ஸ்டேஜ் வந்து ப்ரீ எக்லாம்சியா சொல்லுவோம். ப்ரீ எக்லாம்சியானா என்ன? மைல்டா, அதாவது பிபி வந்து கர்ப்பிணி ஆகும் போது உள்ள பிபி வந்து புக்கிங் பிளட் ப்ரெஷர் சொல்லுவோம். அதுக்கும் ஒரு 7 மாசத்துல வரும்போது கொஞ்சம் பிபி ஜஸ்ட் அதிகமாகும் போது டாக்டர்ஸ் வந்து ரொம்ப கவனமா இருப்பாங்க. யூரின்ல வந்து புரதச்சத்து புரோட்டீன் இருக்கான்னு பார்ப்பாங்க, ஆல்புமின் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆல்புமின் இருந்துச்சுன்னா, ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா இட் இஸ் ப்ரீ எக்லாம்சியா. அவங்களுக்கு சிம்டம் இருக்கோ இல்லையோ அதை பத்தி கவலை இல்லை. பிபி பிளஸ் யூரின்ல புரோட்டீன் இருந்தாவே இட் இஸ் ப்ரீ எக்லாம்சியா. அவங்களோட வார்னிங் சைன்ஸ் தான் இந்த சார்ட்ல நான் போட்டிருக்கிறேன். இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்க எல்லாரையும் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான இது. அதாவது பேலன்ஸ் பண்ணணும். எல்லாரையும் ஆப்ரேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, இல்லை பிரெக்னன்சியை டெர்மினேட் பண்ணிட்டா, அதாவது குழந்தைய வெளியில எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ஒரு 24 மணி நேரத்தில் சரியாயிடும். பட் அதனால என்ன ஆகும்னா குழந்தை குறப்பிரசவத்தில் இருக்கும், இல்லை குழந்தை இறந்து போயிடும். ஸோ குழந்தைக்கும் மதருக்கும் உள்ள பேலன்ஸில் தான் நிறைய டாக்டர்ஸ் கஷ்டப்படுவாங்க. அதனால தான் அவங்கள வந்து கொஞ்சம் தள்ளி போடுறதுக்காக 2 மாத்திரை தான் அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே பிபி மாத்திரை. இது 2 தான் கொடுக்க முடியும். அதுலேயும் ஒரு மாத்திரை இப்போ 1.5 வருஷமா உலகத்தில் எங்கேயுமே கிடைக்க, மீத்தேல் டோப்பா, லெபிட்டுலார். இந்த 2 மாத்திரை தான் குழந்தைய பாதிக்காத ப்ரெஷர் மாத்திரை. இப்போ லெபிட்டுலார் ஒன்று தான் கிடைக்குது, மீத்தேல் டோப்பா கிடைக்கல. என்னவோ கஷ்டப்பட்டு பார்த்துருக்காங்க டாக்டர்ஸ், எங்கேயுமே கிடைக்கல. ஸோ ஒரே ஒரு மாத்திரையை நம்பியிருக்காங்க. அந்த மாத்திரை அவங்களுக்கு ஒத்துக்கல, ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வேற சான்ஸே இல்லை. ஸோ இந்த ப்ரீ எக்லாம்சியா ஆட்டோமேட்டிக்காக எக்லாம்சியா ஆயிடுது. ஸோ இதுதாங்க உள்ள கஷ்டங்கள். ஸோ யூரின்ல புரோட்டீன் இருந்துச்சுன்னா கிட்னி பாதிப்படைஞ்சிருக்கு, கிட்னி வழியா புரோட்டீன் வெளில போகுது, ப்ரெஷர் அதிகமாகுது. சரி, இது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா தாயோட நஞ்சு கொடி பிளசண்டா
ஸோ ஆணும் பெண்ணும் சேரும் போது சில ஸ்பெர்ம்ஸ் ஆண் விந்துக்கள் வந்து அந்த பிளசண்டா உருவாக்குறதுல சில மைன்யூட் குறைகள் உண்டாகுது. அதாவது யூட்ரைன் ஆர்டரின்னு சொல்லுவோம், கர்ப்பப்பைக்கு மெயினான ஆர்டரி, அதுல இருந்து போற சில குட்டி குட்டி ஆர்டரி, ஸ்பைரல் ஆர்டரிஸ், அதுல உள்ள மாற்றங்கள்னால வருது. இது அவளை எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. சிலவங்க ஸ்கேன்ல கண்டுபிடிக்கலாம் சொல்லுவாங்க. இது ஒரு மறைமுகமான டெஸ்ட் தான். நேர்முகமா டெம்பரேச்சர் பார்க்குற மாதிரி இதுதான் டெம்பரேச்சர், உங்களுக்கு ஃபீவர் இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஸோ பிபி அதிகம் இருக்கு, யூரின்ல புரோட்டீன் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா டாக்டர்ஸ் வில் கெட் வெரி ஆங்ஷியஸ், ரொம்ப கேர்ஃபுல்லா மேனேஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க. 100 பேருக்காவது ப்ரீ எக்லாம்சியா இருக்கும். ஸோ எக்லாம்சியா எத்தனை பேருக்கு வரும்னா 1000 ஒருத்தருக்கு எக்லாம்சியா வரும். இதான் புள்ளி வருங்க. இதுல 50,000 மேல இறந்துட்டு வராங்க. இப்போ ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி மேக்பை அப்படிங்கிற ஒரு ஸ்டடி வந்து உலக WHO பண்ணாங்க. அதனால என்ன கண்டுபிடிச்சாலும் மெக்னீசியம் சல்பேட்டுங்கிற மருந்து வந்து நம்ம கொடுத்துட்டு இருந்தா கொஞ்சம் இந்த எக்லாம்சியா குறைக்க முடியும், பெண்கள் இறக்கிறதையும் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இது. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் தான் இமீடியட்டா கொடுப்பாங்க எக்லாம்சியா ஆகுதுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் மேக்ஸல் கொடுப்பாங்க, உடனே பேபியும் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ இது ரெண்டு தான் வந்து பேலன்ஸ்டா செய்வாங்க. ஸோ இது ரெண்டு செஞ்சுட்டு இருந்தாவே தாய்மார்களை நம்மளால ஓரளவுக்கு காப்பாற்ற முடியும். அதனால எல்லாரையும் காப்பாற்ற முடியும் சொல்லணும். ஒரு நாட்டில் கூட காப்பாற்ற முடியலங்க. யூஎஸ்ஏல இன்னைக்கும் எக்லாம்சியால பெண்கள் இறந்துட்டு இருக்காங்க, யூகேல இன்னைக்கு பெண்கள் இறந்துட்டு இருக்காங்க. ஸோ கர்ப்பிணி பெண்களுக்கு இது ஒரு சைலண்ட் கில்லர் டிசீஸ் சொல்லலாம். யாரையும் வந்து இவங்களுக்கு தான் எக்லாம்சியா வரும், இவங்களுக்கு வராது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ சுகர் பேஷண்ட் நம்ம பார்த்து சொல்லலாம், இவங்க நிறைய சாப்பிட்றாங்க, இவங்க அம்மா அப்பாவுக்கு சுகர் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எந்த அறிகுறியும் இல்லாமல் அவங்களுக்கு எக்லாம்சியா வரும். எக்லாம்சியால ஏன் பெண்கள் இறக்குறாங்கன்னு பார்க்கணும். Why women die? பிபி சடனா ஷூட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணில் இருக்கிற பிளட் வெசல்ஸ் வந்து வெடிக்கிற வாய்ப்புகள் இருக்கு, பிரெயினுக்குள்ள பிளட் வெசல்ஸ் வெடிக்கிற வாய்ப்பு இருக்கு, லிவர் மற்ற எல்லா ஆர்கனுக்கும் உள்ள எல்லா உறுப்புக்கும் போற ரத்த ஓட்டம் மிக கம்மியாகிறதுனால ஹெல்ப் சிண்ட்ரோம் சொல்லுவோம். ஸோ லிவர், ஹார்ட் இது எல்லாமே வந்து பாதிப்படையும். ரத்தத்தில் கூட பிளேட்லெட்டுங்கிறது ரொம்ப குறைஞ்சிடும். அதனால நிறைய தடவை பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது செக் பண்ணுறதுக்காக. ஸோ பெண்கள் இறக்குற மெயின் ரீசன், மெயினாக முக்கியமான ஆர்கன் இந்த பிரெயின், ஹார்ட், லிவர் இதுங்க பாதிப்படையினால தான் பெண்கள் இறந்து போகிறாங்க. எக்லாம்சியா நம்மளால தடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100% தடுக்கவே முடியாது. கர்ப்பிணிகளுக்கு இது ஒரு கஷ்டமான ஒரு இதுதான், யாருக்கு வரும்னு சொல்ல முடியாது. ஸோ இதை தடுக்கணும்னா ஓரளவுக்கு, அதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், டெய்லி நல்லா வாக் பண்ணணும், நல்லா தூங்கணும், அமைதியாக இருக்கணும். நம்பர் 2, உணவு அதிகமாக சாப்பிடக்கூடாது, உப்பு அதிகமாக சேர்த்துக்கூடாது. இப்போ சாப்பிட்ற உணவை விட பாதியாவது கம்மி பண்ணணும். நம்பர் 2, லைஃப் ஸ்டைல், டெய்லி வாக் பண்ணணும். சென்னையிலையும் நிறைய நகரப்புறத்தில் நடக்கிறதுக்கே இடம் இல்லை. பெண்கள் நடக்காம ஆரம்பத்தில் இப்படி இருக்கிறாங்க, அப்புறம் இப்படியே குண்டாயிடுறாங்க. டாக்டர்ஸால ஒண்ணுமே பண்ண முடியல, அவங்ககிட்ட சொல்ல முடியல. ஸோ வெயிட் இஸ் அ மேஜர் ஃபேக்டர். வெயிட் அதிகம் போட்டால் உங்களுக்கு கட்டாயம் எக்லாம்சியா வர வாய்ப்புகள் அதிகம். ஸோ உணவை நீங்கள் கட்டாயம் கட்டுப்படுத்தி ஆகணும். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங், இது மாதிரி எதெல்லாம் கர்ப்பிணிகள் செய்ய முடியுமோ அதை செய்யணும். வீட்டுக்குள்ள இருந்து எக்ஸசைஸாக செய்யணும். இதெல்லாம் செஞ்சாதான் பிளட் சப்ளை நல்லா அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ள கஷ்டங்கள் வராமல் இருக்கும். ஃபுட்டில் வந்து நீங்கள் உப்பு அதிகமாக இருக்கிற பொருள் சாப்பிடக்கூடாது. நம்பர் 2, சக்தி அதிகமாக இருக்கிற பொருள், அதாவது நிறைய விளம்பரத்தில் ஹார்லிக்ஸ் சாப்பிடுங்க, காம்ப்ளான் சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க போட்டு உங்களை நச்சரிச்சிடறாங்க. ஸோ டாக்டர்ஸுக்குமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களும் வந்து இதை அதிகம் சாப்பிடுன்னு சொன்னாதான் நீங்கள் நல்ல டாக்டர் சொல்லுவாங்க. நீ சாப்பிடாதமா இதெல்லாம் கம்மி பண்ணிக்கோ சொன்னு வச்சுக்கோங்க, அந்த டாக்டருக்கு ஒன்றும் தெரியல, அவர்கிட்ட நம்ம போகவே மாட்டோம். ஸோ உணவு அதிகமாக இருக்க சக்தி கூட இருக்கிற உணவுகளை கம்ப்ளீட்டாக விட்டுறணும். நம்பர் 2, வெஜிடபிள்ஸ். பழைய காலத்து உணவு தான் ரொம்ப ரொம்ப நல்லது. வெஜிடபிள்ஸ்ல வந்து ஃபைபர் நிறைய இருக்கு, அது சாப்பிடும் போது பேபியும் ஹெல்த்தியா இருக்கும், உங்களுக்கும் ப்ரெஷர் அதிகம் இருக்காது. உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கோங்க, அதுவும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. எப்பயும் சாப்பிட்றோட கம்மியாக சேர்த்துக்கோங்க. உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உப்பை கம்மி பண்ணிடுங்க, அது ரொம்ப 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 முக்கியம். காஃபி நிறைய குடிக்காதீங்க, காஃபி அளவா ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் குடிச்சா போதும். பால் நிறைய எடுத்துக்காதீங்க, பாலுமே உங்க வெயிட் அதிகம் போட்டுரும். வெயிட் அதிகம் போட்டாலே இந்த மாதிரி உள்ள ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி ஆகும். அப்புறம் வாக்கிங், டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் மார்னிங், 20 மினிட்ஸ் ஈவினிங், இல்லை 30 மினிட்ஸ் ஒரே நேரம் பண்ணுங்க. அது பத்தாதுன்னு நினைச்சீங்கன்னா மார்னிங் 30 மினிட்ஸ், ஈவினிங் 30 மினிட்ஸ். இதுக்காக நீங்கள் பீச்சுக்கு போகிறதோ, இல்லை பார்க்குக்கு போகிறதோ, இல்லை சில நல்ல கோயில்களை சுற்றி நடக்கிறதோ, இந்த மாதிரி இதை வந்து பழக்கமாக வச்சுக்கணும். நீங்கள் வாக்கிங் இல்லாமல் இந்த நோயை உங்களால் கட்டுப்படுத்தவே முடியாது. இட் இஸ் சச் அ டேஞ்சரஸ் டிசீஸ். வார்னிங் சைன் முக்கியமான இது. பெண்கள் வந்து 7 மாதத்துக்கு அப்புறம் திடீர்னு வெயிட் போட ஆரம்பிப்பாங்க. அதான் எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் வார்னிங் சைன். காலில் பொதுவாகவே கர்ப்பிணிகளுக்கு வெயிட் கூட இருக்கும், ஆனால் அந்த வெயிட் வந்து இப்போ அதிகமாக வந்து ஜாஸ்தி ஆகும். யூரின்ல புரோட்டீன் லீக் ஆக ஆரம்பிக்கும், ஆல்புமின் வர ஆரம்பிக்கும். அப்புறம் மைல்டா ஹெடேக் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், கண்ணில் வந்து ஸ்டார்ஸ் மாதிரி தெரிய வரும். ஸோ தீஸ் ஆர் த வார்னிங் சைன்ஸ். பேபி வளர்ச்சியே கொஞ்சம் கம்மியாகும். அப்புறம் திடீர்னு வயிற்று வலி வந்துச்சு, ப்ளீடிங் ஆகும், இது அப்ரப்ஷன் சொல்லுவோம். தீஸ் ஆர் ஆல் த வார்னிங் சைன்ஸ். இதுகளை வந்து நம்ம கவனமாக எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும், பர்டிகுலர் ஹஸ்பண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணுங்க. நிறைய பெண்கள் வந்து வீட்டுக்கு யாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது, இது நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும், வீட்லயே இருப்பாங்க. 12 மணிக்கு வந்த ஃபிக்ஸுக்கு சில பேஷண்ட்ஸ் 5 மணிக்கு தான் ஹாஸ்பிட்டல் வராங்க. ஸோ 5.5 மணி நேரத்துக்குள்ள எவ்வளோ உடம்புல மாற்றம் ஏற்பட்டு பாருங்க. ஸோ அதை உயிர் காப்பாற்றுறதுக்காக
பல டாக்டர்ஸ் பல கஷ்டங்கள் பட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த வார்னிங் சைனை எல்லா பெண்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும், வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். முதல்ல அது உடனே ஆஸ்பத்திரி போகிறது தான் நல்லது. ஆஸ்பத்திரி போனாலும் உடனே பிபி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு பிபி ரைஸாக இருந்துச்சுன்னா இந்த மேக்ஸ் செல்ஃப் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. கொடுத்தா தான் பிபி கொஞ்சம் குறையும். வேறு பிபி மாத்திரையே இல்லை, லெபிட்லால் மாத்திரம் தான் இருக்குது. அதுவுமே நார்மல் டோஸ் கொடுத்தா யாருமே எடுத்துக்கிறது இல்லை. 400 மில்லிகிராம்ஸ் 2 நேரம் 3 நேரம் சாப்பிடணும். எடுத்தால் யாருமே எடுக்கிறது இல்லை, பாதி தான் எடுப்பாங்க, கால் தான் எடுப்பாங்க. மாத்திரை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு நம்மகிட்ட ஒரு மித் இருக்கு. அதெல்லாம் போக்குறது ரொம்ப நாள் ஆகும். பர்டிகுலர் ஹஸ்பண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுங்க. நிறைய பெண்கள் வந்து வீட்டுக்கு யாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது, இது நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்தா சரியா போய் வீட்டிலேயே இருப்பாங்க.